ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு 5 டேஸ் மேலே அடித்து ரிலீஃப் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு குரூப் 4 வர போகிறத பற்றி நிறைய யூடியூப் சேனலில் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. தமிழ் மேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி படிக்கிறது, ஸ்டடி பிளானு அப்படி இப்படின்னு நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் கொஞ்சம் பார்த்தேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃபாக. ஏன்னா இந்த குரூப் 4 அண்டு குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸ்லலாம் முக்கால்வாசி பேர் யார் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் அட்டன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நம்ம எல்லாருமே தான் அட்டன் பண்ணுறோம். ஸோ சில விஷயங்களை நம்ம கண்டுக்காமல் சில இதில் சோம்பேறித்தனமாக இல்லை சில இதில் என்ன சொல்கிறது அஜாக்கிரதையாக நம்ம இருக்கிறதுனால நம்ம சில மார்க்லலாம் வந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடுறோம். ஸோ அந்த தப்பை இப்போ வரப்போகிற குரூப் 4ல் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதாவது வாட் டு டூ அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய செல்ஃப் அனலைஸ். ஓகேங்களா, இப்போ நான் 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன். இந்த 2 எக்ஸாம் வச்சு எனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ ஒரு 10 சம் என் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் எத்தனை சம்ஸ் கரெக்டாக போட முடியும், அங்கே இருக்கிற அந்த டைமில் நாலேஜ் வச்சு என்னால் எத்தனை சம்ஸ் போட முடியும். இல்லை ஒரு 10 தமிழ் கொஷின் கொடுத்தீங்க, தெரியாத கொஷின் கொடுத்தீங்கன்னா அதை நான் எப்படி அப்ளை பண்ண எப்படி கரெக்டாக நான் போட முடியும். இதுதான் நம்மளுடைய செல்ஃப் அனலைஸ். ஓகேங்களா, படித்ததெல்லாம் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. நம்ம படிக்கிறதுல ஒரு 80% தான் வருது. அது குரூப் 2க்குலாம் சொல்லவே இல்லை, 50 தான் வந்துச்சு. பட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 80% புக்கிலேருந்து தான் வரும். சரிங்களா, ஏன்னா அது லெவல் வந்து 10th வரைக்கும் தான். அதனால் வந்து கண்டிப்பாக புக்லேருந்து தான் வரும். இப்போ நீங்கள் பண்ண போகிறது என்னென்ன படிக்காமல் இருக்கீங்க ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணிங்க. இந்த 2 எக்ஸாம்லேயும் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இல்லைங்க சில இதை படித்தா எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது, இயர்ஸ் எல்லாம் ஞாபகமே வர மாட்டேங்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர்கிட்ட புக்ஸ் இல்லாதனால சில இதை கவர் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது. அண்ட் இந்த குரூப் 4க்கு கண்டிப்பாக நீங்கள் 11th 12th ஜிகேஸ் எல்லாம் படித்து தான் ஆகணும். 10th கொஷின் கேட்குறாங்கன்னா மீதி இருக்கிற ஒரு அதிகமான கொஷின்ஸ் இப்போ 11th 12th நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் 6th to 12th இருக்கிற எல்லா புக்ஸையும் கவர் பண்ணணும் சிலபஸ் வைஸ். ஓகேங்களா, அது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் போடுங்க. இப்போவும் சோம்பேறித்தனமாக பார்க்காதீங்க, ஒரு நோட் எடுங்க, உட்காந்து எழுதுங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் 0ல் இருக்கேன், இல்லை நான் ஒரு 50% இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், இதெல்லாம் எனக்கு மறந்து போயிடுது அப்படிங்கிறத முதல்ல உங்களுடைய செல்ஃப் அனலைஸை போடுங்க. ஓகேங்களா, போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நான் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் வந்து 100 மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 11th 12th ஓல்டு புக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் முக்கால்வாசி நிறைய பேர் புது புக்கு 6th to 12th இருக்கிற புக்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. சிறப்பு தமிழ் தான் நிறைய பேர் படிக்காமல் இருப்பீங்க. ஸோ நமக்கு தமிழில் தாங்க இப்போ ஜிகே விட தமிழில் தான் நமக்கு டென்ஷனாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் 85 மார்க் வரைக்கும் எடுத்துருவீங்க. அந்த 85 to 100க்குள்ளே 95 வரைக்கும் ஒரு 10-15 கொஷின்ஸில் தான் நிறைய பேருக்கு நிறைய டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ தமிழில் சிறப்பு தமிழ் படிக்கல அப்படின்னா சிறப்பு தமிழெல்லாம் இப்போ ஃப்ரீயாகவே இருக்குது டைம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் புக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட புக்ஸ் இல்லை, லைப்ரரி இருந்தால் லைப்ரரி போங்க. இல்லைங்க எனக்கு லைப்ரரி போகலாம் டைம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மொபைல்லையே இந்த புக்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 pages உட்காந்து எடுத்து வச்சு படிங்க, அதை நோட்ஸ் எடுங்க. ஓகேங்களா, ஏன்னா இன்னும் நமக்கு எக்ஸாம் வரதுக்கு ஒரு சாலிடாக 10 month மேலேயே ஆகுங்க. சரிங்களா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஓகே எனக்கு என் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் குரூப் 4 தான் படிக்க போகிறேன், அடுத்த எக்ஸாம் என்னுடைய டார்கெட் வந்து ஒன்லி குரூப் 4 தான், இதுதான் என்னுடைய கடைசி எக்ஸாம், நான் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாம் கிட்ட வரும்போது உங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. சரிங்களா, ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதேமாரி ஜிகேல டெய்லி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து படிச்சிருங்க. ஓகேங்களா, நீங்கள் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து 10th வரைக்கும் சூப்பராக படிச்சிருப்பீங்க, 11th 12th தான் நிறைய பேர் கை வைக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 11th 12thலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, 11th 12th ஹிஸ்ட்ரி, அயனம், அப்புறம் பாலிட்டி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணாதது எல்லாமே. இப்போ நீங்கள் எதெல்லாம் ஃபினிஷ் பண்ணலையோ முதல்ல அதை எடுத்து படித்து அது ரிவிஷன் போடுங்க. அதோட டெய்லி ஏதாவது ஒரு தமிழ் எடுத்து படிச்சுட்டு இருங்க, தமிழை வந்து விட்டுறக்கூடாது. ப்ளஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஏதாவது ஒரு 1 ஹவருங்க ஒரு சும்மா உட்காந்து ஒரு 2 சம் எடுத்து போட்டு பாருங்கள். டாபிக் வைஸில் இருக்கிற சம்ஸ்லாம் நிறைய யூடியூப் சேனலில் சூப்பராக போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுற யூடியூப் சேனல் என்ன இருக்கோ அதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள்.
பாருங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் இன்க்ளூடிங் நான் கூட நிறைய தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஏதாவது ஒன்று அவங்க போடுறது அதையே நான் பார்த்து பார்த்து நான் புக் எடுத்து படிக்கவே எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. பட் அதெல்லாம் கிடைக்குமான்னா அதெல்லாம் செகண்டு. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் புக்கு தான் முதல்ல. சரிங்களா? புக்கை நல்லா தருவ பண்ணிவிடுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் டைம் இருக்கும்போது ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து அட்டன் பண்ணி பாருங்கள். மேக்ஸ் எடுத்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் நிறைய நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணதுன்னா, இந்த தடவை பண்ண வேண்டிய விஷயம், ஏகப்பட்ட யூடியூப் சேனல் பார்க்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டெய்லி இப்போ நானே அப்படி தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். மோட்டிவேஷன் கேட்குறேன்னு சொல்லி ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து கேட்பேன். திருப்பி மோட்டிவேஷன் கேட்டால் என்ன பண்ணுவேன்? திருப்பி படிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய டைம் வந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோனை அவாய்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் டாப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் வர முடியும். சரிங்களா? இன்க்ளூடிங் நான் என்னையும் தான் சேர்த்துக்கிறேன். இந்த தடவையிலேருந்து அதிகமான என்ன சொல்கிறது, யூடியூப் சேனலில் வந்து நான் பார்க்குறத ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு இதை படிங்க, இதை படித்தா 1 மார்க், அதை படித்தா 1 மார்க்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி ஓகே நான் இப்போ படிச்சுக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இதை படித்தா உங்களுக்கு 1 மார்க்குன்னு சொன்னோன்னே நான் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த யூடியூப் சேனலில் தான் 20 நிமிஷம் பார்ப்பேன் உட்காந்து. ஸோ அப்போ அப்போ இதுலேருந்து இருக்குது அப்படியே என்னுடைய மைண்டு வந்து என்ன மாறிடும், அப்போ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ நம்ம படிக்கிறது வேஸ்ட்டா அப்படி இப்படின்னு. ஸோ அந்த தப்பை இந்த தடவை பண்ணவே கூடாது. நம்ம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு புக்கை மட்டுமே முதல்ல ரெஃபர் பண்ணுங்கள். இந்த புக்கில் வந்து நீங்கள் தனியாக ஒரு கொஷின்ஸ் எடுத்து நீங்களே படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் இதை எழுதணும், இதை வேறு மாடலில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம அதிலே ஓரளவுக்கு உங்களுக்கு படிக்கும்போது தெரிஞ்சிடும். ஓகே இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு படிக்க தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து இப்போதைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எனக்கு கரண்ட் அஃபேர் நம்ம எங்கே தான் சுற்றி படித்தாலும் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு கரண்ட் அஃபேர் ஒரு 2 மாதம் முன்னாடி நிறைய யூடியூப் சேனலில் கேதர் பண்ணி போடுவாங்க. அதை மட்டும் ஒரு நல்ல யூடியூப் சேனலாக நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. மற்றபடி இப்போவே கரண்ட் அஃபேர் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. புக்ஸை மட்டுமே நல்லா படிங்க. மேக்ஸ், தமிழ், இந்த தடவை தமிழில் எந்த கொஷின் எங்கேருந்து கேட்டாலும் நம்ம பதில் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் வந்து கஷ்டமாக இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு 22ல் நடந்த குரூப் 4 மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நமக்கு ரிஸ்கியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா?